வீடியோவை தொடர்ந்து பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆரி ப்ளவுஸ் கட்டிங்கும் அது கூட லைனிங் வந்து கட் பண்ணுறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம உடம்பு சுற்றளவு எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து லைனிங் வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு வந்து லைனிங் தான் வந்து ப்ராப்பரான அளவில் கட் பண்ணுவோம். மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணோம். அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது எதுனா வந்து ஆல்ட்ரேஷன் வந்தால் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நான் வந்து உடம்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி லைனிங் மெட்டீரியல் வந்து கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உயரம் வச்சுக்கிறேன். இது வந்து துணியை 4ஆக ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா கரை பகுதியிலேருந்து ஸ்லீவுக்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்லீவ் பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு வந்தது. ஏன்னா ஆரி ப்ளவுஸுன்றதுனால கொஞ்சம் பெருசாக போடுவாங்க. அதனால் வந்து 10 இன்ச்சு வச்சுருந்தாங்க. அதை மார்க் பண்ணதுக்கப்புறமா வந்து ஆம்கோல் சுற்றளவு வந்து எனக்கு வந்து 7 இன்ச்சு வந்துருந்தது. அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்லீவோட எக்ஸ்ட்ரா இதெல்லாம் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 10 இன்ச்சு வாண்டதுனால 3.5 இன்ச்சு டவுன் பண்ணி அதுலேருந்து ஸ்லீவ் ட்ரா பண்ணிக்கிறேன். லென்த்து அதிகமாகும் போது பார்த்திங்கன்னா மேலேருந்து வர அளவுகள் வந்து 3, 3.5 வச்சா போதும். இப்போ வந்து கை சுற்றளவு பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு வந்தது. அதையும் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட்டு போர்ஷனுக்கும் நம்ம அதிலே மார்க் பண்ணி வச்சிட்டோம்னாக்கா இப்போ கட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்கு வந்து நம்ம 2.25 இன்ச்சு வைப்போம். ஷோல்டர் வந்து 3.25 வைக்கலாம். ஏன்னா ஸ்டிச்சிங்லாம் போக மீதி வந்து கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் நெக் வந்து ஆரி ப்ளவுஸில் வந்து 9 இன்ச்சு கொடுத்துருந்தாங்க. அதையே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் வந்து 5.25 வச்சுருக்கேன். ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா 1.25 வச்சு நம்ம வந்து லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அந்த குழிவு பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு போர்ஷனுக்கு மட்டும்தான் 1 இன்ச்சு வரணும். பேக் போர்ஷன் வந்து 1.25 தான் வரணும். உடம்பு சுற்றளவு வந்து 8.5 வந்துச்சு. அதை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து வயிற்று சுற்றளவு அது வந்து பார்த்திங்களா அதையும் மார்க் பண்ணிவிட்டு டாட்டுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணி அப்படியே நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக உடம்பு சுற்றளவுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா வர்றதையும் மார்க் பண்ணிக்கலாம். பேக் நெக் ரவுண்ட் நெக்கு அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். பட் கட் பண்ணலை. ஏன்னா ஆரி ப்ளவுஸில் வந்து நெக் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு கிட்டே இருந்துச்சு. ஸோ அதையெல்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி இது பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஆம்கோல் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஸ்லீவுக்கு வந்து குளிச்சு வெட்டிக்கிறதுக்கு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃப்ரண்ட் பீஸ்லேயே வந்து அதுக்கப்புறமா வர்றது பீஸை வந்து நான் பட்டி பீஸாக எடுத்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அந்த கரை பகுதி அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2.25 இன்ச்சு தான் நான் நெக் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் பின்னாடிக்கும். இப்போ ஸ்லீவ் குளிச்சு வெட்டியாச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு டாட் வந்து பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு வந்திருந்தது. 12 இன்ச் வந்துருந்துச்சு. சரி, அதை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொக்கி பட்டிக்கும் 5 இன்ச்சு, அதுக்கப்புறம் வந்து வர இது பார்த்திங்கன்னா இந்த ஹாம்கோல் வந்துலேருந்து வர பட்டி பக்கம் வந்து 6 இன்ச்சு வந்தது. அதையும் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நான் எல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லைனிங்கை வச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் வந்து மெயின் கிளாத்தை வந்து கட் பண்ணிக்கிறேன். மெயின் கிளாத்தும் லைனிங்கும் கட் பண்ணும் போதும் ஒரு ட்ரா போட்டு நம்ம கட் பண்ணோன்னாக்கா எக்ஸ்ட்ரா வர இதை வந்து நமக்கு தெரிஞ்சிடும். அப்படியே வச்சு ஃப்ரண்ட்டு இது பாருங்கள், நான் கட் பண்ணும் போது அந்த நெக்கோட இதுக்கும் அந்த ஊக்குப்பட்டிக்கும் தேவையான அளவு வந்து மாறுது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ட்ரா பண்ணும் போது எடுத்து பார்க்குறேன். அப்படியே கட் பண்ணாமல் பாருங்கள், எடுத்து பார்த்து நமக்கு கரெக்டான அளவு வச்சு தான் கட் பண்ணணும். ஸோ அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்து தான் கட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இந்த அளவு லைனிங் அளவு தானே சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஊக்குப்பட்டியோட அளவு வந்து மாறி போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்து கரெக்டாக ட்ரா பண்ணி கட் பண்ணுங்கள். அப்போ தான், ஏன்னா சில விஷயங்கள் வந்து ஆரி ப்ளவுஸில் இந்த மாதிரிலாம் பார்த்து கட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டு போர்ஷனும் கட் பண்ணிட்டோம். எல்லாமே நெக்கு பார்த்திங்கன்னா அடித்து திருப்பும் போது வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து அப்படியே வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட்டு போர்ஷனும் பேக் போர்ஷனும் நான் கட் பண்ணி முடித்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லீவ் போர்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸ்லீவ் பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த லைனிங் அப்படியே வச்சு ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுதான் வந்து ஆரி ப்ளவுஸோட கட்டிங். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பார்த்த அனைவருக்கும் நன்றி.